அந்த அத்தி மரத்துக்கிட்ட தானே பெருமாள் வந்தான்னு பிரகலாதே அந்த மரத்துக்கிட்ட வந்து உட்காந்து டெய்லி சாமியை கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு ஓம் ஹரி நாராயணா பஜனை பாடிக்கிட்டு இருக்கான் டெய்லி. ஒரு நாள் பார்த்தா அந்த மரம் தழுத்து வளருது, மரம் தழுத்துருது, அப்படியே தழுத்து நிற்குது. மிரண்டு போயிட்டோம், எப்படி சாத்தியம்? அப்போ அதுலேருந்து ஒரு அசிரியர் ஒரு குரல் கேட்குறது. அசிரியர் என்னன்னு தெரியுமா? சரீரம்னா உடலோடு கூடியவன் பேசுறது சரீர வாக்கு, சரீர பேச்சு. சரீரி உடல் இல்லாமல் தனியில் பேசும். சில அந்த மாதிரி சொன்ன உடனே அது சொல்லுது, நான் தான் நரசிம்ம சரஸ்வதி, நான் தத்தாத்திரேயர் என்று சொல்லக்கூடிய குரு சரித்திரத்திலே நான் தான் இங்கே நரசிம்ம சரஸ்வதியாக இருக்கிறேன். நான் என் ஜீவனை யோக சமாதியாகி அத்திமரத்தில் விட்டுட்டேன். அத்திமரம் எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். அப்போ கேட்குற பிரகலாதன், ஏன் சாமி உன்னால என்ன உலகத்துக்கு நன்மை? என்ன அப்படி கேட்டுட்டேன்? இந்த உலகத்தில் தரித்திரத்தையும் பிச்சைக்காரனையும் நாளை செத்து போவனே அவனுடைய ஆயுளை 10 நாளைக்கு நீட்டிக்கக்கூடிய ஆற்றல், விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார்.